எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை மக்களவையில் பேச அனுமதிக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்களின் முழக்கம் இன்றும் தொடர்ந்ததால் 6வது நாளாக அவை முடங்கியது. நரவானேவின் புத்தகம் அமேசானில் கிடைக்கும் நிலையில் புத்தகம் வெளியானதா இல்லையா என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியிருக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் கடந்த வாரம் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி நரவானேவின் சீன ஆக்கிரமிப்பு குறித்த குறிப்புகளை மேற்கோள் காட்டி பேச முயன்றார். இதற்கு ஒன்றிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்டோர் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் ராகுல் பேசுவதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி மறுத்தார். மக்களவையில் ராகுல் காந்தி பேச அனுமதி அளிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி எம்பிக்களின் தொடர் முழக்கத்தால் 5 நாட்களாக மக்களவை முடங்கியது. இன்று காலை அவை கூடிய போதும் இதே கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா கூட்டணி எம்பிக்கள் முழக்கமிட்டதால் பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து முதலில் பகல் 12 மணி வரைக்கும் பின்னர் பிற்பகல் 2 வரையும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய ராகுல் காந்தி முன்னாள் ராணுவ தளபதி நரவானே 2023 வெளியிட்ட வலைதள பதிவை சுட்டிக்காட்டி அவரது புத்தகம் வெளியானதா இல்லையா என கேள்வி எழுப்பினார். Here is a tweet from Mr. Narawane. ये देख लीजिए please. Manoj Narawane ji. It's a tweet that says, "Hello friends, my book is available now. Just follow the link. Happy reading. Jai Hind." This is a tweet that Mr. Narawane has made. You can look into the tweet. So the point I'm making is, either Mr. Narawane is lying, and I believe the army chief. Okay, I don't think he will lie. Or Penguin is lying. Somebody needs to. Penguin is saying something. They're saying the book is not being published. Right? The book is available on Amazon. பிரதமர் மோடிக்கும் பாஜக அரசுக்கும் எரிச்சலூட்டும் தகவல்களை தனது நூலில் நரவானே வெளியிட்டிருப்பதாக தான் நம்புவதாகவும் ராகுல் குறிப்பிட்டார். பென்குயின் பதிப்பகம் அல்லது ராணுவ தளபதி ஆகியோரில் யார் உண்மையை சொல்கிறார்கள் என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் ராகுல் காந்தி கூறினார்.